வணக்கம் மக்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 71, 72, 73. நாம் 71, 72 ஆல்ரெடி நாம் நம்ம வேலைவாய்ப்பு செய்திகள் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது 73வது நோட்டிஃபிகேஷன். 73 2025 நோட்டிஃபிகேஷன் டேட் 6/4/2025. ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 5/5/2025 இரவு 11:59 ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 6/5/2025. ஓகேங்களா? என்னென்ன வேலைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தூய்மை பணியாளர் ஸ்வீப்பர், தோட்டப்பணியாளர் கார்டனர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் பதவிக்கு நேரடி தேர்வின் மூலம் ஆட்தேர்வு. ஓகேங்களா? ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்தது குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துக்குங்க. எத்தனை வேக்கன்சி, எவ்வளோ சம்பளம், என்னென்ன வேலைக்கு என்ன கிரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். தூய்மை பணியாளர் ஸ்வீப்பர் 73 வேக்கன்சி, சம்பளம் 5700 58,000 ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் அலவன்ஸு. தோட்டப்பணியாளர் கார்டனருக்கு 24 வேக்கன்சி, சம்பளம் அதே தான் 15,700 58,100 பேசிக். இதை சொல்கிறது பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸு. அப்புறம் வாட்டர்மேனுக்கு 2 வேக்கன்சி. இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டினா மதுரை ஹைகோர்ட்டில் இருப்பாங்க. 2ல் 1 தான் இருப்பாங்க. மேலே சொன்ன தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர்லாம் இவங்க த்ரூ அவுட்டு தமிழ்நாட்டில் எந்த கோர்ட்டில் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சுகாதார பணியாளர் சானிட்ரி ஒர்க்கர் 49 வேக்கன்சி. இவங்களுக்கும் அதே சம்பளம் தான் 15,700 58,100 வரைக்கும். இவங்களும் தமிழ்நாடு முழுக்க. காவலர், வாட்ச்மேன் இவங்க ஜட்ஜையா வீட்லேயும் இருப்பாங்க, கோர்ட்லேயும் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த கோர்ட்டில் வேணாலும் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம். இவங்களுக்கும் அதே சம்பளம் தான் 15,700 58,100 வரைக்கும். ஓகேங்களா? ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூலு இவங்களுக்கான அந்த கோட்டா பகிர்வு கொடுக்கப்படும். வயது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, எஸ்சி அருந்ததியர், டிஎன்சி, பிசி, முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச வயது 18 இருக்கணும், அதிகபட்ச வயது 37 இருக்கணும். இவங்களை தவிர மற்றவங்களுக்கு குறைஞ்சபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 32க்குள்ளேயும் இருக்கணும். மக்களே பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதிகபட்ச வயது 47க்குள்ளே இருக்கணும். இப்போ இதில் என்ன, எக்ஸ் சர்வீஸ் மேனு, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன சலுகை கொடுத்துருக்குதோ ஆஸ் பர் ரூல், அந்த ரூல் படி அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது எக்ஸாம் ஃபீஸு ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சி, முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் 500 ரூபா. எஸ்சி, எஸ்டிகளுக்கு எக்ஸம்டடு. அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கெல்லாம் எக்ஸம்டடு. மற்ற எல்லாருமே காசு கட்டி ஆகணும். எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு, செயல்திறன் ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது 3 இருக்குது. பொது தேர்வில் 65 மதிப்பெண் 1.5 மணி நேரம். அதில் தமிழ் தகுதி தேர்வு, அது மதிப்பெண் 25, பாஸ் மார்க்கு 10. அடிப்படை அறிவு 40 மார்க்கு டெஸ்ட்டு, 10 மார்க்கு பாஸ் மார்க்கு. இதில் பாடத்திட்டம் பொது எழுத்து தேர்வுக்கு என்னங்கிறது இப்போ இதில் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிலபஸை பார்த்துக்குங்க. அந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். மக்களே இதை பார்த்துங்க. அதுக்கடுத்தது தகுதிக்கான குறைந்த தூய்மை பணியாளர் மற்றும் சுகாதார பணியாளர் பதவிகளுக்கு தனிப்பட்ட முறையில் 40 மார்க்கு, அதுக்கு இது பாஸ் மார்க் 10. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் போடலாம், மதுரை ஹைகோர்ட்லேயும் போடலாம், மாவட்ட கோர்ட்லேயும் போடலாம். அதனால் பாருங்கள் மக்களை, அருமையான வேலை, தமிழ்நாட்டிலே வேலை, கௌரவமான வேலை, எந்த இங்கி பிங்கியும் கிடையாது. நம்ம வேலை உண்டு, ஜட்ஜையா என்ன சொல்கிறாரு அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் மக்களே, பரீட்சையில் பாஸ் பண்ணுங்கள், ஜாபை அவாய்ட் பண்ணுங்கள், லைஃப்பில் செட்டில் ஆகுங்க, வாழ்க்கையை அனுபவிங்க.
ஜெய் ஹிந்த்.